என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. மா, இதுதான் அரவிந்தோட வீடாம்மா? ஆமா தீரா. அண்ணா, ஏமா நம்ம அரவிந்த் வீட்டுக்கு வந்திருக்கோம்? நம்ம வீட்ல தானே இருந்தோம். அரவிந்த் தானே நம்ம வீட்டுக்கு நம்மள பார்க்க வருவாரு. இப்போ ஏமா நம்ம இங்கேயே வந்து இருக்கோம்? அது மா, அப்படினா நம்ம இனிமே அரவிந்த் வீட்ல அரவிந்த் கூடயே தான் இருக்க போறோமா? அது மா, நம்ம இங்க அரவிந்த் கூடயே இருக்கலாமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு இங்க புதுசா 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஆதி, நீலா, 2 பேருமே கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நம்ம இங்கேயே இருக்கலாமா? அப்ப நான் அவங்களோட விளையாண்டுட்டு ஜாலியா இருப்பேன். மா, அப்புறம் அரவிந்த் எங்கம்மா? தீரா, இங்க பாரு, இதுக்கப்புறம் அவர் அரவிந்த்னு பேர் சொல்லி கூப்பிட கூடாது. ஏன்? நான் இத்தனை நாள் அரவிந்த் தானே கூப்பிட்டுட்டு இருந்தேன். ஓ, அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல பெரியவங்க எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு. அப்ப நான் திரும்பவும் ஃப்ரெண்ட்னே கூப்பிடுவா? ஐயோ தீரா, ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட கூடாது தீரா. அப்புறம் என்னன்னு கூப்பிடுறது? அரவிந்தனு கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க, ஃப்ரெண்ட்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க. அப்புறம் நான் என்னன்னு தான் கூப்பிடுதம்மா? அப்பான்னு கூப்பிடு தீரா. அப்பான்னு கூப்பிடணுமா? ஏன் ஏன் அப்படி கூப்பிடணும்? அது வந்து உனக்கு அரவிந்த ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, எனக்கு அரவிந்த்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான். உனக்கு அப்பா இல்லல்ல, அரவிந்த்னா தான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே. அதான் அரவிந்த் இதுக்கு அப்புறம் உனக்கு அப்பாவா இருக்க போறாரு. ஹை, நிஜமாவா ஆண்டி? அப்படினா அரவிந்த் தான் இதுக்கு அப்புறம் எனக்கு அப்பாவா? ஆமாண்டீரா, அரவிந்த் தான் இதுக்கு அப்புறம் உனக்கு அப்பா. நீ அவரை இதுக்கு அப்புறம் அப்பான்னு தான் கூப்பிடணும், சரியா? ஹை, ஜாலி. எல்லாருக்கும் அப்பா இருக்கு, எனக்கு மட்டும் அப்பா இல்லன்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா? ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச அரவிந்த் எனக்கு அப்பாவா இருக்க போறாரு. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்பா மட்டும் இல்ல, உனக்கு ஒரு பாட்டி கூட இருக்காங்க. இங்க ஒரு பாட்டி இருந்தாங்களே, அபிராமி பாட்டி, அவங்க தான் உன்னோட பாட்டி, சரியா? ஐயோ, அவங்களா? அவங்க என்ன திட்டுவாங்க. இல்ல தீரா, இதுக்கப்புறம் உன்னை திட்ட மாட்டாங்க. அவங்க தான் உன் பாட்டி, நீ அவங்கள பாட்டின்னு தான் கூப்பிடணும், சரியா? சரி 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 சரி. வெளியே ஆதியும் நிலாவும் இருக்காங்க, அவங்களோட போய் விளையாடு போ. சரி ஆண்டி. அப்புறம் தீரா, என்ன ஆண்டின்னு கூப்பிடக்கூடாது. நான் உன்னோட பெரியம்மா, இதுக்கப்புறம் என்ன பெரியம்மான்னு கூப்பிடணும், சரியா? அதுக்கப்புறம் வேஷ்டி கட்டிட்டு ஒரு அங்கிள் இருந்தாரு, அவர் தான் உன்னோட பெரியப்பா, அவரை பெரியப்பான்னு கூப்பிடணும், சரியா? சரி பெரியம்மா. சரி சரி சரி, போய் விளையாடு போ. சீதா. அக்கா, உன்னையும் தீரனையும் பத்தி அரவிந்த் எல்லா விஷயமும் என்கிட்ட சொன்னாரு. இப்ப நீ உன் மனசுல எதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பாரு சீதா, நீயும் அரவிந்தும் சேர்ந்து எடுத்த இந்த முடிவுல எந்த தப்பும் இல்லை. சொல்ல போனா இதுதான் சரியும் கூட. நம்ம வாழ்க்கையில நம்ம முதல்ல தொடங்குற விஷயம் எல்லாமே சரியாகணும்னு எந்த அவசியமும் இல்லை. அது தப்பா கூட போகலாம். சொல்லப்போனா தப்பான அந்த முதல் அனுபவத்துல கிடைச்ச விஷயங்களை வச்சுதான் நம்ம அடுத்த அடியை சரியான முறையில எடுத்து வைக்க முடியும். உன் வாழ்க்கையில நடந்த எந்த விஷயத்திலையும் உன் மேல எந்த தப்பும் கிடையாது. அது எல்லாமே விதி, அவ்வளவுதான். ஆனா இப்ப அரவிந்தோட உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை தான் உன்னோட உண்மையான வாழ்க்கை. இதைதான் நீ சந்தோஷமா வாழணும். நடந்து முடிஞ்ச விஷயத்த நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையே வாழாம இருக்கணும்னா இந்த உலகத்துல யாராலையும் வாழவே முடியாது சீதா. இங்க பாரு சீதா, அரவிந்த் ரொம்ப நல்லவர். அவரை மாதிரி ஒருத்தரை புருஷனா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட கடந்த காலத்தை நினைச்சு அரவிந்த் கூட வாழறது சரியா தப்பான்னு நீயே உன் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லப்போனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அரவிந்த் கூட சந்தோஷமா வாழணும். அத்தை சொல்றதையெல்லாம் கேட்டு எங்க அரவிந்தோட சேர்ந்து வாழ்ந்தா அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி ஆகுமோன்னு நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனா நீ அரவிந்தோட சேர்ந்து வாழாம போனாதான் அது அவரோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி. ஏன்னா உனக்கும் அரவிந்துக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இனி என்ன ஆனாலும் சரி, நீயும் அரவிந்தும் தான் சேர்ந்து வாழ்ந்தாகணும். உனக்காக இல்லைனாலும் தீரனுக்காகவாவது அவனோட எதிர்காலத்துக்காகவாவது நீ அரவிந்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் சீதா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்க வேண்டியது நீதான் சீதா.
அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீட்ல நீ அபிராமி அத்தைய பத்தி யோசிச்சுட்டு வெளியே வராம இங்க ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்தா மட்டும் அவங்களோட கோவம் எல்லாம் சரியா போயிட போறது இல்ல. அரவிந்த் இந்த வீட்டு பையன், நீ அவரோட பொண்டாட்டி. இந்த வீட்ல ஒரு மருமகளா எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை உனக்கும் இருக்கு. வெளியே வந்து சகஜமா இரு. கொஞ்ச நாள்ல நிச்சயமா அபிராமி அத்தையும் மனசு மாதிரி உன்னை ஏத்துக்குவாங்க. நான் சொன்னது எல்லாம் யோசி சீதா. நான் வரேன். ஐயோ ரொம்ப வலிக்குது சிஸ்டர். ஐயோ என்னம்மா நீ, அதெல்லாம் பழைய ஃபைல் இருக்கிற ரேக்கு. அந்த ரேக்கெல்லாம் துரு பிடிச்சிருக்கும். அதில் போய் ஃபைல் எல்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கக்கூடாது. இப்படி தான் கையை கீறிட்டு வருவியா? ஐயோ சிஸ்டர், நான் சரியா கவனிக்கல சிஸ்டர். அது ஏதோ தெரியாம பட்டுருச்சு. ஐயோ சரி, இதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமா இருமா. அது மட்டும் இல்லாம அது துருப்பிடிச்ச இரும்பு, செப்டிக் ஆயிரும். இந்த டிடி இன்ஜெக்ஷனையும் போட்டு கொஞ்சம் டிஞ்சர் போட்டு கையில பேண்டேட் ஒட்டி தரேன், அப்பதான் சரியாகும். ஐயோ இன்ஜெக்ஷனா? ஐயோ சிஸ்டர் வேண்டாம் சிஸ்டர், மருந்து மட்டும் போடுங்க போதும், இன்ஜெக்ஷன் எல்லாம் வேண்டாம். என்னது இன்ஜெக்ஷன் வேண்டாமா? ஏமா அது துருப்பிடிச்ச இரும்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அது செப்டிக் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். மருந்து மட்டும் போட்டா சரியாகாது. டிடி போட்டாதான் அது செப்டிக் ஆகாம இருக்கும். ஐயோ சிஸ்டர் எனக்கு இன்ஜெக்ஷன்னா பயம் சிஸ்டர், வேண்டாம் சிஸ்டர். என்னம்மா நீ டாக்டருக்கு படிக்கிற, இன்ஜெக்ஷன்னா பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த சின்ன ஊசியை பார்த்து நீ பயப்பட்டனா அப்புறம் டாக்டர் ஆகி எப்படி ஆபரேஷன் எல்லாம் பண்ணுவ? ஐயோ சிஸ்டர், எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுக்கு தான் பயம், மத்தவங்களுக்கெல்லாம் நான் போடுவேன். அது சரி. இங்க பாருமா, இப்போ இந்த இன்ஜெக்ஷனை நீ போட்டு தான் ஆகணும். ஏன்னா துருப்பிடிச்ச இரும்பு பட்டா செப்டிக் ஆயிடும். செப்டிக் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? ஐயோ சிஸ்டர், அதெல்லாம் செப்டிக் ஆகாது, சின்ன காயம் தானே. நீங்க மருந்து மட்டும் போடுங்க. ஒருவேளை செப்டிக் ஆயிடுச்சுன்னா அது அப்புறமா பாத்துக்கலாம். என்னது அப்புறம் பாத்துக்கலாமா? ஏமா நீ உண்மையாவே டாக்டருக்கு படிக்க தான் வந்திருக்கியா? செல்வி அக்கா. சார். என்ன செல்வி அக்கா, அது அங்க பேஷண்ட் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்காம இங்க நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ சாரி சார், அது இந்த பொண்ணு அங்கே பழைய ஃபைல் ரூமில் ஃபைல் நிறுத்தி எடுக்க போய் அங்கே அந்த ரேக்கில் கை கிழிச்சு கை ரத்தம் வந்து அதான் டிடி போட்டு விடலான்னு. என்னது கை கிழிச்சிருச்சா? எங்க பார்த்து பண்றது இல்ல? இல்லை சார், அது தெரியாம. சரி சரி செல்வி அக்கா, சீக்கிரமா டிடி போட்டு அங்க போய் வேலையை பாருங்க. ஐயோ சார், அதுக்கு தான் சார் இவ்வளோ நேரமாக போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. இன்ஜெக்ஷனே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சார் டாக்டருக்கு படிக்குதான், ஆனா ஊசியை பார்த்தா பயமா இருக்கா. ஏன் செல்வி அக்கா, நீங்க நர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஊசியை பார்த்து பயந்ததே இல்லையோ? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க செல்வி அக்கா, அவங்கள நம்மளே கிண்டல் பண்ணலாமா? சாரி சார். செல்வி அக்கா, அவங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரைனிங் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். நீங்க தான் அவங்க கூட இருந்து எல்லா விஷயங்களையும் ட்ரைன் பண்ணணும், சரியா? சரிங்க சார். சரி சரி, அந்த டிடியை சீக்கிரமா போட்டுட்டு போய் வேலையை பாருங்க. ஐயோ வேண்டாம். இங்க பாருங்க, இன்ஜெக்ஷன் போடலைன்னா செப்டிக் ஆயிடும், அப்புறம் சரியாகாது. இல்ல எனக்கு இன்ஜெக்ஷன் வேண்டாம், அது சரியாகலன்னா அதுக்கப்புறமா போட்டுக்கிறேன். இப்போ நீங்க இந்த இன்ஜெக்ஷனை போட்டீங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனோட முடிஞ்சிடும். ஆனா இப்போ போடாம செப்டிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த கட் பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டி இருக்கும். இப்போ இந்த ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிறீங்களா இல்ல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி? ஐயோ வேணாம் வேணாம், நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே, கண்ணை நல்லா இறுக்கமா மூடிக்கங்க, வலிக்காது. செல்வி அக்கா, அந்த இன்ஜெக்ஷனை போடுங்க. ஓகே சார். என்னை தீண்டி விட்டாய், திரி தூண்டி விட்டாய், என்னை நானே தொலைத்து விட்டேன். ஒரு மார்கழியின் உன் பனி இரவில் என்னை நானே எரித்து விட்டேன். இதழின் போதும் இழைந்து போடும் அவள் சிரிப்பில் விழுந்து விட்டேன். அவள் முதல் எனும் ஏனி அதை பிடித்தே எழுந்து விட்டேன். கடந்து போகும் காற்றில் நடும் அவள் மூச்சில் கரைந்து விட்டேன். இது போதும் இது போதும்,
என் வாழ்வை வாழ்ந்து விட்டேன். தீரா ஹாய் அரவிந்த், வந்துட்டீங்களா? ஆமா தீரா, இந்த உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாய், எனக்கு பிடிச்ச சாக்லேட். தேங்க்ஸ் அரவிந்த். ஐயோ, அப்புறம் உங்களை அரவிந்த்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. தேங்க்ஸ் அப்பா. டேய் தீரா, என்னன்னு கூப்பிட்ட? அப்பான்னு கூப்பிட்டேன். உங்களை இதுக்கப்புறம் அப்பான்னு தான் கூப்பிடணும்னு அமுதா பெரியம்மா சொன்னாங்க. கூறும்பா என் உலகே நீதாடா, கூறும்பா என் உயிரே நீதாடா. டேய் தீரா, நீ என்ன அப்பான்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கும் உங்களை அப்பான்னு கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு அப்பா இல்லல்ல. டேய் தீரா, இதுக்கப்புறம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதான் நான் இருக்கேன்ல, இதுக்கப்புறம் நான் தான் உன் அப்பா. இதுக்கப்புறம் அப்பா இல்லைன்னு சொல்லவே கூடாது, சரியா? ஆமால்ல, இதுக்கப்புறம் நீங்க தானே என்னோட அப்பா. அப்ப நான் அப்படி சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்டா தீரா. உன் அம்மா என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீ என்ன அப்பாவா ஏத்துக்கிட்டியே, அதுவே எனக்கு போதும்டா. டேய் தீரா, சத்தியமா இந்த 2 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுடா. என் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்றது என்னன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா. ஆனா இப்ப நீ அப்பான்னு கூப்பிட்டதும் அந்த கஷ்டம் எல்லாம் பறந்து போயிருச்சுடா. இது போதும்டா தீரா, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். அப்பா, உளறல் மொழிகள் உன்னால் காட்டும் கனவும் உன்னால் கிருக்காயானே உன்னாலே. எறும்போடெரும்பாய் சில நாள், பூனை நாயாய் சில நாள், மனிதன் நானே உன்னாலே. விந்தை என்ற கையில் வந்தாயே என் மனம் குளிர, தந்தை என்று பட்டம் தந்தாயே நான் தலை நிமிர கூறும்பா என் உலகே நீதாடா, கூறும்பா என் உயிரே நீதாண்டா. ஐயோ சாரி சார். பரவாயில்லைங்க. சார், அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். என்னங்க கேளுங்க. அது வந்து ஐஷு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை ராகேஷ், கையில் அடிபட்டுருச்சு. அதான் நர்ஸ் எனக்கு டிடி போட்டுட்டு இருந்தாங்க. சரி சரி சார், நீங்கள் சொன்ன புக் எல்லாத்தையும் நான் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அது வந்து என்னென்னு பார்க்குறீங்களா? இதோ வரேன். டேய், எங்க இருந்துடா வர? இப்பதான் அவளே என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு வந்தா, அதுக்குள்ள விட மாட்டேன்டா. என் உயிரே போனாலும் சரி, நாங்கள் இங்கிருந்து போகிற வரைக்கும் ஐஷுவையும் உன்னையும் தனியாக பேச விடவே மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாங்கள் உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.